உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இந்த கிறிஸ்துமஸ இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சிஎம் டெப்டி சிஎம் பேசியிருக்காங்க. அவங்களுடைய பேசுறது நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க? மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த வடக்கு மண்டல கழக இளைஞர் அணியின் நிர்வாகிகள் சந்திப்பு என்பது மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல்வேறு மாநாடுகள் நடைபெற்றிருக்கிறது. அந்த மாநாடுகள்லாம் சென்றிருக்கிறோம். முதல் முறையாக ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு. இப்படி ஒரு சந்திப்பை இனி ஒரு கழகம் நிச்சயம் நடத்த முடியாது. அது எந்த கழகமாக இருக்கட்டும், எந்த இயக்கமாக இருக்கட்டும், அல்லது ரசிகர் பட்டாளமாக இருக்கட்டும், இப்படி ஒரு கூட்டத்தை நிச்சயமாக நடத்த முடியாது என்றது இளைஞரணி நிர்வாகியாக சவால் விடுறோம். இந்த இடத்துல இருந்து மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அண்ணன் ஏவா வேலு அவர்களுடைய ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இன்றைய தினம் கழகத் தலைவர் அவர்கள் உரையை கேட்டிருக்கோம். இந்த உரை அடுத்த 4 மாதங்களுக்கு வரப்போகிற தேர்தலுக்கு ஒரு யுக்தியாக அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இருந்தது. நிச்சயமாக இந்த சட்டமன்ற தேர்தலை தலைவர் அவர்கள் விரும்புவது போல 2.0 திராவிட மாடல் ஆட்சியின் 2.0 அந்த இலக்கை நோக்கி வருகின்ற தேர்தலில் 200 தொகுதிகளை வென்றெடுப்போம் என்ற ஒரு இலக்கோடு இளைஞர் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம். 200 விழுவும்னு சொல்றீங்க. ஆனால் களத்திலையும் வந்து அதுக்கான உழைப்புல நீங்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை பார்க்குறோம். விஜய் அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டிங்கிறாரு. உண்மையிலே களத்தில் தாவேக்குடைய பிரசன்ஸை நீங்கள் ஒரு திமுக நிர்வாகியை நீங்கள் பார்க்குறீங்களா? நிச்சயமாக இந்த இடத்துல பதில் சொல்ல காணப்பட்டிருக்கேன். அதாவது அவங்களோட பிரசன்ஸை பேசுகிறத விட இந்த இயக்கம் 200 தொகுதிகளை எப்படி வெல்லும் என்பதை இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லி ஆகணும். தலைவர் அவர்கள் இன்றைய தினம் கடைசி நாள், இன்னைக்கு SIR படிவத்தை ஒப்படைக்க வேண்டிய கடைசி நாள். அந்த ஒரு பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கிய போதே முதலில் அதற்கு எதிர்ப்பு என்பதை விட இது மக்களுக்கு தேவையற்றது, அவர்களுடைய வாக்கை பறிக்கும் நோக்கம் என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிக்கை விட்டு அதற்குண்டான வழக்கையும் தொடுத்து பல்வேறு அனைத்து மாவட்டங்களையும் மாவட்ட தலைநகரங்களில் ஒவ்வொரு கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார். ஆனால் அடுத்த நொடியே நவம்பர் 4ஆம் தேதி அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் அழைத்து மக்களுக்கு உண்டான அந்த SIR படிவத்தை எப்படியெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும், அந்த BLO அதிகாரிகளிடம் நம்முடைய BLA 2 BLA D அதே மாதிரி BLC இப்படி 100 பேருக்கு 100 வாக்காளர்களுக்கு ஒரு BLC போட்டிருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்தில். இவர்கள் அனைவரும் அந்தந்த பகுதிக்கு கொண்டு போய் அவர்களுக்கு அந்த படிவத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்வது, படிவங்களை எப்படி ஃபில் பண்ணணும், அந்த SIR நம்பரை எடுக்கணும், இப்படி பல்வேறு கட்ட முயற்சிகளை எடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த இயக்கத்தை கேட்டாலும் தெரியும் இந்த SIR படிவத்தில் எதிர்த்தது, அதாவது வேண்டான்னு மக்களுக்கு கஷ்டம்னு சொன்னதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். மக்களுக்கு உறுதுணையாக இருந்தது, அந்த பணியை முழுமையாக செஞ்சதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதில் நீங்கள் சொல்கிற அந்த நடிகர் கூட்டம், அந்த தற்கொலை கூட்டம் எங்கேருந்து மக்களோட இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்கிட்ட பதிலும் இல்லை. ஏன்னா மக்களோட இன்னும் அவங்க பயணிக்கவே இல்லை. சிஎம் பேசியிருக்காங்க, டெப்டி சிஎம் பேசியிருக்காங்க. இல்லைங்கண்ணா, அந்த அளவுக்கு திட்டங்கள் எல்லாமே 234 தொகுதியிலுமே சரிங்கண்ணா. நீங்கள் வந்து மேலேருந்து எப்படி சொல்கிறது, குமரி முதல் கண்டவரை எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாமே சிறப்பாக இருக்குங்கண்ணா. அந்த அளவுக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும். இது எடப்பாடியும் சரி, இவர் அமித்ஷா யார் வந்து என்ன பண்ணாலும் வந்து 2026 திமுக தான் வந்து கழக ஆட்சி அமைக்கிறதும் சரிங்க. அண்ட் தென் கூட்டணி ஆட்சியிலையும் சரி எல்லாமே சிறப்பாக இருக்குங்கண்ணா. சொல்லுங்கண்ணா, ஆட்சி அமைக்கிறதுல சிறப்பாக தான் இருக்கும். சொல்லுங்கள் உங்களோட கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகம் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே திமுக பக்கம் தான். இளைஞர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் முழுவதுமே திமுக பக்கம் தான் இருக்காங்க. எங்களுக்கு இது என்ன அப்படின்னா, இன்னும் எங்களுடைய திமுகவையும் இந்த இளைஞரணையும் பலப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. நிறைய நிர்வாகிகளுக்கு இது ஒரு நிறைய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற மாநாடாக அந்த மாநாடு அமைஞ்சிருக்கு. ஓகே, குறிப்பாக களத்தில் வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது கிட்டத்தட்ட இது இன்றைக்கு போட்டி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகன்றது 75 ஆண்டு காலமாக பல போட்டிகளை சந்திச்சு தான் வந்திருக்கோம். அவங்களுக்கு வேற சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்கள விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக திமுக சொன்னாதான் தனக்கு விளம்பரம் கிடைக்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க வந்து தனக்கு திமுக போட்டின்றாங்க. ஆனால் எங்களுக்கு அது கிடையாது. களத்தில் ரியாலிட்டி அப்படி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக திமுகவோட போட்டி போடுறதுக்கு, ஏன்னா மக்கள் நல திட்டங்களை நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோம். மக்கள் முழுவதுமே இந்த மாநிலத்தினுடைய
சுயமரியாதையாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக கிடைக்கக்கூடிய மாநில சுயாட்சிக்கு இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் மீட்டு தரக்கூடிய ஒரே இயக்கம்னு சொல்ல போனால் இன்றைக்கி திமுக மட்டும்தான் இருக்குது. ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சிக்கு உண்டான உரிமையை வாங்கி தரக்கூடிய கட்சின்னு சொல்ல திமுக தான். அதனால் எங்களுக்கு இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இளைஞரணி வந்து இந்த கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் இளைஞரணி தான் பக்கபலமாக தளபதி மூலமா நம்ம ஜான்சி ராணா பூங்கா ஆரம்பித்ததுலேருந்து இருக்குது. இன்றைக்கி எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு உதயண்ணாவோட வருகையும் அது இல்லாமல் நம்ம கலவத்தலைவர் கொடுக்குற அந்த வாழ்த்துக்களும் எங்களால் ஆர்ப்பரிக்க முடியல. இப்போது தலைவர் சொன்ன மாதிரி இந்த ஆட்சியை நீங்கள் திராவிட மாடல் ஆட்சியை விட திராவிட மாடல் 2.0 மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடித்தளமாக இது கூஸ் பம்ப்ஸாக எங்களுக்கு அமைஞ்சது. இது எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். நாங்கள் ஏற்கனவே உதயநிதி அண்ணன் பின்னாடி அழகாக வழி அமைச்சு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இவரோட ஸ்பீச் எங்களுக்கு இன்னும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். 2026 மிகப்பெரிய தலைவர் சொல்கிற மாதிரி 200 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகையை சூடி எங்கள் தலைவருக்கு நாங்கள் அந்த வெற்றி வாகையை சூடி கொடுப்போம்னு நாங்கள் பெருமிதத்தோடு சொல்லி. களத்தில் பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் வந்து விஜய் கூட 8 வயசில் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். எத்தனை வயசுலனா 8 வயசில் நான் புகைப்படம் எடுத்திருக்கேன். என்கிட்ட இன்னும் அந்த புகைப்படம் இருக்குது. என் பேர் சதீஷ்குமார். என்னோட தொலைபேசி எண் கூட கொடுக்குறேன். நீங்கள் அந்த ஃபோட்டோ கேட்டால் கூட நான் கொடுக்க தயார். அவரோட மக்கள் இயக்கத்தில் நான் பணியாற்றிருக்கேன். எங்கள் பம்மல் பகுதியில் வந்து அந்த மக்கள் இயக்க மன்றத்தை உருவாக்குனதே நான் தான். அதுக்கு ஆதாரப்பூர்வம் என்கிட்ட இருக்குது. அவருக்கு மன்றம் திறந்தப்போ நான் 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன். அந்த காலத்திலே கிட்டத்தட்ட 8 வருடம் முறதுக்கு முன்னாடி. அது இல்லாமல் நான் இப்போ வந்து நான் கழகத்தில் பணியாற்ற ஆரம்பித்ததுலேருந்து 12 வருடம் ஆகுது. நான் கழகத்தில் பணியாற்றினதுக்கப்புறம் அந்த மன்றத்தை நான் விட்டுட்டேன். ஏன்னா அது செயல்பாடு கிடையாது. மக்களுக்கான இயக்கம். அண்ணா சொன்னது போல் மக்களிடம் பேசு, மக்களோட உரையாடு. அதை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். எங்கள் கழகம் தான் எங்களுக்கு, இங்கே பாருங்கள், கழகம் தான் எங்களோட மூச்சு எல்லாமே. அதனால் அவங்கள பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. வாரத்தில் 7 நாளும் தூங்கிட்டு ஒரு நாள் வந்து 4 நிமிஷம் பேசுகிறவன் தலைவன் கிடையாது. 4 நிமிஷம் கூட தூங்காமல் மக்களுக்கோசரம் உழைக்கிறவன் தான் தலைவன். எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் மட்டும்தான். அவரோட பின்னாடி உதயநிதி அண்ணன் நாங்கள் நின்று கழக இளைஞரணி வலிமோட 2026 எலெக்ஷனை சந்திப்போம். தலைவர் சொல்கிற மாதிரி 200க்கு 234 தொகுதியும் ஜெயிச்சு காட்டுவோன்னு நாங்கள் உறுதி அளிக்கிறோம். நன்றி, வணக்கம். 75 ஆண்டுகளை நிறைவு செய்த திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் அவர்கள் பேசும்போதும் இளந்தலைவர் அவர்கள் பேசும்போதும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. காரணம், இந்த 75 ஆண்டு காலத்தில் எத்தனையோ இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து போட்டியிட்டு இருக்கின்றன. அப்படி அந்த வரிசையில் இந்த முறை ஜோசப் விஜய் அவர்கள் கூறிக்கொண்டு அவரை தன்னைத்தானே அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக எப்பவுமே ஒரு ஆளுகிற கட்சியை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே விமர்சனம் செய்வதும் அவங்க தான் போட்டின்னு நினைக்கிறதும், போட்டி போடுறதுக்கு வேணால் எந்த கட்சிகள் வேணால் இருக்கலாம், என்றுமே சண்டை செய்கிற இடத்துலையும் அந்த களத்துலையும் இருக்கிறது திமுக மட்டும்தான். யாரா வேணா வரட்டும், நிச்சயமாக இளந்தலைவர் தலைமையில் இந்த இளைஞரணி அதற்காக மிக சிறப்பாக உழைத்து வெற்றி கனியை தலைவரிடத்தில் ஒப்படைப்போம். ஒரு எழுச்சி உரையும் ஒரு புரட்சி உரையும் இந்த பேச்சு ஒரு அடையாளப்படுத்தியிருக்கிறது. ஐ எம் பிலாங்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக் என்று தொடங்கினார். உள்ளபடியே எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்தியாவில் பல அரசியல் கட்சிகள் இருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த திமுகவுடைய இளைஞணி என்பது மாவட்டம், ஒன்றியம், பேரூர் என்று தொடங்கிய பிறகு இப்பொழுது வார்டு கழகம், கிளைக்கழகம் மற்றும் பாகம் என்று இன்றைக்கு நாம் தொடங்கியிருக்கிறோம். தமிழகத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை நாங்கள் இன்றைக்கு போட்டிருக்கிறோம். அதே போல வடக்கு மன்றத்தில் இன்றைக்கு 1,30,000 இளைஞர்கள் இன்றைக்கு ஒன்று கூடி திருவண்ணாமலையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி, ஒரு நிர்வாகி கூட்டம் இல்லை, இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. உள்ளபடியே என்னை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு உந்து சக்தியாகவும் ஒரு ஊக்க சக்தியாகவும் இன்றைக்கு இருக்கிறது. உள்ளபடியே திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் 2வது முறையாக ஆட்சி பீடத்திலே அமர்வார்கள். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுடைய வழிகாட்டியாக இருப்பார். 2021 பாசிச பாஜகவை துறக்கிடுக்கிற வேளையில் எங்களுடைய இளைஞரணி செய்யும் என்று நான் உறுதி கூறுகிறேன். வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இளைஞரணி நிர்வாக கூட்டத்தை வந்து சந்திப்பை வந்து நீங்கள் நடத்தியிருக்கீங்க. சிஎம் பேசியிருக்காங்க, டெப்டி சிஎம் பேசியிருக்காங்க. குறிப்பாக மக்கள்கிட்ட போங்க, களத்துக்கு போங்க, ஒரு 10 பேரை சேர்த்துக்கிட்டு கட்சி இயக்கத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. சிஎம்மும் சொல்லியிருக்காங்க, டெபுட்டி சிஎம்மும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு 5 லட்சம் நிர்வாகிகளை வந்து தேர்ந்தெடுத்து தேர்தலுக்கு தயாரான நிலையில் தான் இருக்கோம். இப்போ சிஎம்மும் டெபுட்டி சிஎம் சொன்னது வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறோம். 200 தொகுதி வெல்றதுக்கான ஒரு முன்னெடுப்பை கண்டிப்பாக இளைஞரணி எடுப்போம். இளைஞரணி சார்பாக நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து மேடையிலேயே வச்சிருக்காரு. பல முறை வச்சிருக்காரு டெபுட்டி சிஎம். இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? பொதுவாகவே திமுகவே இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தான். எப்பயுமே இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கிற கட்சி தான்.
அதே போல் வந்து இந்த முறை வந்து நம்மளுடைய இளைஞரணி செயலாளர் வந்து இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் பரிசீலனை பண்ணுவார், இளைஞர்களுக்கு வாய்ப்பு தருவார். போன டைமே வாய்ப்புகள் தந்தார், மீண்டும் தருவாருன்ற நம்பிக்கையோடு இருக்கும் இளைஞர் அணியிலிருந்து. அதாவது ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் 1 கோடி பேர் சேர்ந்தாலும் கட்டுக்கோப்போடு 1 லட்சம் பேர் சேர்த்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குன்னு டெப்டி சிஎம் பேசியிருந்தாரு. இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது நீங்கள் தான் சொல்லணும். எவ்வளோ வந்து ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க, கூட்டம் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க, எவ்வளோ ஒரு ஈவெண்ட் வந்து எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்திருக்கிறத நீங்கள் ஜேர்னலிஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு ரொம்ப ஆர்கனைஸ்டாக நடந்திருக்குன்னு அதை நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருந்தது கூட்டம்னு. கழக இளைஞர் அணியின் நிர்வாகிகள் சந்திப்பு என்பது மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல்வேறு மாநாடுகள் நடைபெற்று இருக்கிறது. அந்த மாநாடுகள்லாம் சென்றிருக்கிறோம். முதல் முறையாக ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு. இப்படி ஒரு சந்திப்பை இனி ஒரு கழகம் நிச்சயம் நடத்த முடியாது. அது எந்த கழகமாக இருக்கட்டும், எந்த இயக்கமாக இருக்கட்டும், அல்லது ரசிகர் பட்டாளமாக இருக்கட்டும், இப்படி ஒரு கூட்டத்தை நிச்சயமாக நடத்த முடியாது என்றது இளைஞரணி நிர்வாகியாக சவால் விடுறோம். இந்த இடத்துல இருந்து மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அண்ணன் ஏவா வேலு அவர்களுடைய ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இன்றைய தினம் கழகத் தலைவர் அவர்கள் உரையை கேட்டிருக்கோம். இந்த உரை அடுத்த 4 மாதங்களுக்கு வரப்போகிற தேர்தலுக்கு ஒரு யுக்தியாக அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இருந்தது. நிச்சயமாக இந்த சட்டமன்ற தேர்தலை தலைவர் அவர்கள் விரும்புவது போல 2.0 திராவிட மாடல் ஆட்சியின் 2.0 அந்த இலக்கை நோக்கி வருகின்ற தேர்தலில் 200 தொகுதிகளை வென்றெடுப்போம் என்ற ஒரு இலக்கோடு இளைஞர் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம். 200 வெல்லும்னு சொல்றீங்க, ஆனால் களத்திலையும் வந்து அதுக்கான உழைப்புல நீங்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதை பார்க்குறோம். விஜய் அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டிங்கிறாரு. உண்மையிலே களத்தில் தாவேக்குடைய பிரசன்ஸை நீங்கள் ஒரு திமுக நிர்வாகியை நீங்கள் பார்க்குறீங்களா? நிச்சயமா இந்த இடத்துல பதில் சொல்ல கடப்பட்டிருக்கேன். அதாவது அவங்களோட பிரசன்ஸை பேசுறதை விட இந்த இயக்கம் 200 தொகுதிகளை எப்படி வெல்லும் என்பதை இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லி ஆகணும். தலைவர் அவர்கள் இன்றைய தினம் கடைசி நாள், இன்னைக்கு எஸ்ஐஆர் படிவத்தை ஒப்படைக்க வேண்டிய கடைசி நாள். அந்த ஒரு பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கிய போதே முதலில் அதற்கு எதிர்ப்பு என்பதை விட இது மக்களுக்கு தேவையற்றது, அவர்களுடைய வாக்கை பறிக்கும் நோக்கம் என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிக்கை விட்டு அதற்குண்டான வழக்கையும் தொடுத்து பல்வேறு அனைத்து மாவட்டங்களையும் மாவட்ட தலைநகரங்களில் ஒவ்வொரு கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார். ஆனால் அடுத்த நொடியே நவம்பர் 4ஆம் தேதி அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் அழைத்து மக்களுக்கு உண்டான அந்த எஸ்ஐஆர் படிவத்தை எப்படியெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும், அந்த பிஎல்ஓ அதிகாரிகளிடம் நம்முடைய BLA 2 BLA D அதே மாதிரி BLC இப்படி 100 பேருக்கு 100 வாக்காளர்களுக்கு ஒரு BLC போட்டிருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்தில். இவர்கள் அனைவரும் அந்தந்த பகுதிக்கு கொண்டு போய் அவர்களுக்கு அந்த படிவத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்வது, படிவங்களை எப்படி ஃபில் பண்ணணும், அந்த எஸ்ஐஆர் நம்பரை எடுக்கணும், இப்படி பல்வேறு கட்ட முயற்சிகளை எடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த இயக்கத்தை கேட்டாலும் தெரியும், இந்த எஸ்ஐஆர் படிவத்தில் எதிர்த்தது, அதாவது வேண்டான்னு மக்களுக்கு கஷ்டம்னு சொன்னதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். மக்களுக்கு உறுதுணையாக இருந்தது, அந்த பணியை முழுமையாக செஞ்சதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதில் நீங்கள் சொல்கிற அந்த நடிகர் கூட்டம், அந்த தற்கொலை கூட்டம் எங்கேருந்து மக்களோட இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்கிட்ட பதிலும் இல்லை. ஏன்னா மக்களோட இன்னும் அவங்க பயணிக்கவே இல்லை.